பேசலாம். எதை செய்யக்கூடாது? செய்யாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். யாக்கோபு 4:11, 5:9. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதிருங்கள். கலாத்தியர் 5:26. ஒருவரை ஒருவர் கோபமூட்டாதிருங்கள். கலாத்தியர் 5:26. ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கலாத்தியர் 5:15. ஒருவரை ஒருவர் கடிந்து பற்றியாதிருங்கள். கலாத்தியர் 5:15. ஒருவருக்கு ஒருவர் குற்றவாளிகளை தீர்க்காதிருங்கள். ரோமர் 14:12-13. தீத்து 3:3. ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யாதிருங்கள். அப்போஸ்தலர் 7:26. அடுத்தது பாருங்க, செய்யுங்கள். எது செய்யுங்கள் சொல்றாரு பாருங்க. எது செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரேயர் 10:25, 3:13. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருங்கள். யோவான் 1:7. ஒருவருக்கு ஒருவர் முறுமுறுப்பு இல்லாமல் உபசரியுங்கள். 1 பேதுரு 4:9. ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு 5:16. ஒருவரை ஒருவர் கவனியுங்கள். எபிரேயர் 10:24-25. ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:18. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:21, 1 பேதுரு 5:5. ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32, கொலோசியர் 3:13. ஒருவருக்கு ஒருவர் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். எபேசியர் 4:25, கொலோசியர் 3:9. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். 1 கொரிந்தியர் 11:33. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவராயிருங்கள். ரோமர் 15:14. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15:7. அப்புறம் பாருங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளாயிருங்கள். ரோமர் 12:16. ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுகிறதே முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12:10. பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. ஒரு காரியத்தையும் நம்ம மேலே அப்போ எவ்வளோ ஆண்டவர் பிரியமாக இருந்தால் இதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒருவர் மேலே ஒருவர் பட்சமாக இருங்கன்னா நான் கருமையாக இரக்கமாக ஒருவரோட செய்யணுமா? ஐக்கியமாக இருக்கணும். ரோமர் 12:10. ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ ஆண்டோடைய ஒரு தயவுன்னு அவயங்களாக இருக்கணுமா? கண், காது, மூக்கு நமக்கு இருக்கிற மாதிரியே நம்ம என்ன செய்யணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயங்களாக இருக்கணுமா? ஏன்னா கண்ணுக்கு வலிச்சுன்னா, கண் வலி வந்துச்சுன்னா உடம்பெல்லாம் கூட பாதிக்கப்படும். கை கால் வலிச்சுன்னா அப்போ அவரோட சரீரம் முழுவதும் பாதிக்கப்படும். எந்த ஒரு அங்கத்துக்கும் வலி வந்தால் மற்ற அங்கங்களை என்ன செய்யணும்? கூட சேர்ந்து கஷ்டப்படும். அதனால தான் சொல்கிறாரு, ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருக்கணுமா. 12:5 ரோமர். ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள். ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணுமா? அன்பாக இருக்கணுமா. அன்பு இல்லைன்னா அது வேஸ்ட்டு. தேவன் அன்பாகவே இருக்குது. அவர் அன்பாக இருக்கிறது போல் நம்மள என்ன செய்யணுமா? அன்பாக இருக்கணுமா. யோவான் 13:34-35 சொல்லப்பட்டிருக்குது. அதுவே 15:17 சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 4:8 சொல்லப்பட்டிருக்குது. ஒருவரோட ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். நம்ம இருக்க முடியுதா? ஒருவருக்கு கடிந்து தான் பற்றிக்கிறோம், அடிச்சுக்கிறோம், பிடிச்சிக்கிறோம், அது மாதிரி நடக்கிறோம். ஆனால் என்ன பண்ண முடியல, நம்மளால் சமாதானமாக இருக்க முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒருவரோட ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள்ன்றார். அதுதான் நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம என்ன செய்யலாம்? ஒருத்தருக்கு ஒரு சமாதானமாக இருக்கணும். மார்க் 9:50 இருக்குது. பார்த்திங்களா நம்ம எப்படி? அதனால் நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவர் மேலே ஒரு பாரத்தை சுமந்துக்கணும். கீழ்ப்படியணும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். ஒருவரை ஒருவர் தேற்றணும். பிறகு உண்மையை பேசணும். ஒருவரோட உண்மை பேசணும். ஒரு பாரத்தை ஒரு வேலை செய்யணுமா? சுமந்து கொள்ளணும். பார்த்திங்களா, இதெல்லாம் யாருக்காக சொல்கிறாரு? நமக்காக சொல்கிறாரு. நம்மளோட ஒழுக்கமாக இருந்தால் தான் பல்லத்துக்கு போக முடியும். பல்லவ ராஜ்யத்தை பிடிக்கணுன்னா ஆண்டவர் பிடிச்ச கட்டளை கற்பனை கை கொண்டால் தான் நம்மளால் பரலோகத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா போகவே முடியாது. ஏன்னா ஒருவருக்காக காத்திருக்கணுமா? ஒருவருக்காக காத்திருக்கிறதே கிடையாது. அதாவது புத்தி சொல்கிறது ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லவே இல்லை. அதனால் நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் நன்மையாகவே சொல்லித்தராரு. அது மாதிரி நம்ம நடந்தோம்னா நமக்கு என்ன இது? ஆண்டவர் வரி இல்லமோ போயிடலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். இல்லையா?